ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7 hour பேக்கேஜ் எடுத்துருக்குங்க. 7 hour பேக்கேஜ் எதில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஊபரில் தாங்க எடுத்தோம். ஜம்முன்னு எடுத்தாச்சு. எத்தனை மணிக்கு பிக்கப்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock பிக்கப்புங்க. நம்ம டியூட்டி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:55 சம்திங் டியூட்டி எடுத்தோங்க. எடுத்தாச்சு. எடுத்த உடனே சரி ஓகே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக நம்ம வந்து டியூட்டி அசைன் ஆகிடுச்சு. அசைன் ஆகிடுச்சு நம்ம ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:37 ஆகுதுங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7ங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 டியூட்டி அலர்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் எவ்வளோ தொலைவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் ஆல்ரெடி நம்ம மேப் போட்டிருக்கோங்க. செக் பண்ணி பார்த்துடலாங்க. இங்கேருந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்கோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 minutesங்க. 2.1 kilometer காட்டுதுங்க. கரெக்டாக 2.1 kilometer காட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 7 minutes போய் ரீச் ஆயிடலாங்க. 8:44 ரீச் ஆயிடலாங்க. 8:44 ஜம்மு ரீச் ஆகிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. கஸ்டமர் இன்னும் கால் பண்ணல. சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டாக லொக்கேஷன் போயிடலாம் அப்படின்னு லொக்கேஷன் கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் காட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்லாம் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. திருவொற்றியூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் இங்கெல்லாம் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 minutes போய் ரீச் ஆகிடலாம். ரீச் ஆகிட்டு சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதா. 7 hours பேக்கேஜ் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் போட்டிருந்தாங்க. 2000 சம்திங் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் டியூட்டி ஓட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது டெலகிராம் டியூட்டி எடுத்து ஓட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் டியூட்டி 1 டியூட்டி ஓட்டிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வராதுன்னு நினச்சோம். ஆனால் பட் எப்படி ஒரு அளவுக்கு பேக்கேஜ் வந்துச்சுங்க. சரி ஓகே எடுத்தாச்சு. கஸ்டமர் பேச போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ ஊபரில் எப்படி ப்ரோ ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஊபரில் எந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் கோ வந்து பார்த்தீங்கன்னா 13-15 இந்த மாதிரி தருவாங்க. சில டைம் 10-12 கூட தருவாங்க. நெக்ஸ்ட் ஷடான் பொறுத்த வரைக்கும் 15-16 இந்த மாதிரி தருவாங்க. நெக்ஸ்ட் பிரீமியர் பொறுத்த வரைக்கும் 20-25-30 இந்த மாதிரி தருவாங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 250, 275, 300, 350, 400 இந்த மாதிரி தருவாங்க பேக்கேஜில். இப்போ நீங்கள் புதுசாக அட்டாச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12-13 இந்த மாதிரி கோ தாங்க தருவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கோ ஓட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷடான் கொடுப்பாங்க. ஷடான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீமியர் தருவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்சிட்டின்னு ஒன்று ஆன் பண்ணுவாங்க. இன்டர்சிட்டினா என்ன வெற்றி அப்படின்னு யோசிப்பீங்க. இன்டர்சிட்டி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷனுங்க. இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து வேலூர் போனால் அதுக்கு அவுட் ஸ்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணால் இந்த மாதிரி வேலூர் டியூட்டி, பெங்களூர் டியூட்டி, பாண்டிச்சேரி டியூட்டி இந்த மாதிரி டியூட்டி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஆன் பண்ணுவாங்க. பேக்கேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அவர்லி ரெண்டல் வரும். அவர்லி ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 hourக்கு இவ்வளோ ரெண்டல் கொடுத்துருப்பாங்க. இப்போ 7 hours ரெண்டல் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரிங்க பேக்கேஜ்னு சொல்லலாம், ரெண்டல்னு சொல்லலாம். இந்த மாதிரி 2 hours சொல்லலாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல்னு வரும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ரெண்டல் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வராதுங்க. சப்போஸ் புதுசாக நண்பர்கள் யாராவது அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வராது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அமௌண்ட் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தேய்மானத்துக்கும் டீசல் தான் வரும். நம்மளுடைய கைக்கு காசு நிற்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டுறன்ற பட்சத்தில் ரேபிட்டோ, டெலகிராம் இந்த மாதிரி டியூட்டி எடுத்து ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு ரேபிட்டோ இந்த மாதிரிலாம் ஓட்டினீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி வர ஆரம்பிக்குங்க. அட்வான்ஸ் டியூட்டி வந்துச்சுன்னா அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து ஓட்டுங்க. அட்வான்ஸ் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அமௌண்ட் வரும், அதிகமாக அமௌண்ட் வரும். அது பிக்கப் ட்ராப் டியூட்டியில் அது கொஞ்சம் பார்த்து எடுத்து ஓட்டுங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% நல்ல அமௌண்ட் வரும். 30% வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கம்மி அமௌண்ட் வரும். அதனால அது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா சில டைம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் 500 ரூபா போடுறாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு 500 ரூபா போடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த இது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அட்வான்ஸ் டியூட்டியே எடுங்க. ரேபிட்டோ ஓட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊபரே ஓட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஆகிடும் உங்களுக்கு இன்டர்சிட்டியில் ஆன் பண்ண. சப்போஸ் சில பேருக்கு ஸ்டாரிங்லாம் கரெக்டான பட்சத்தில் சீக்கிரமாக ஆன் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆப் பண்ணி வச்சா கூட அட்வான்ஸ் டியூட்டி மெசேஜ் வருங்க. ஆப்பை ஆஃப் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்துருங்களா இன்றைய முன்பதிவு அப்படின்னு வந்துருங்களா. இன்று முன்பதிவுக்கு என்ன டைம் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. 9 மணிக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஊபர் மெசேஜ் வந்துருங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் டியூட்டி மெசேஜ் வருங்க. அப்போ மெசேஜ் வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஆப் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆப்லேயே வச்சு ஓட்டலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 டியூட்டி அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து ஓட்டின பிறகு ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சாலும் மேலே மெசேஜ் வருங்க. அந்த டியூட்டி நீங்கள் மெசேஜ் பார்த்து டியூட்டி எடுத்து ஓட்டலாம். அந்த மாதிரி ஓட்டுங்க, பெட்டராக இருக்கும். மிச்சப்படி வந்து ஆன் பண்ணியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ ஓட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் நிற்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து ஓட்டுங்க. அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து ஓட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி நிறைய வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்சிட்டி பிரீமியர்லாம் ஆன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டமாக பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஓட்டுங்க. ரேபிட்டோ கிலோமீட்டர் ரூபா தராங்க. ரெண்டாவது ரேபிட்டோ சொல்கிறோன்னா எல்லாருமே இப்போ பிக்கப் ட்ராப்புக்கு எல்லாமே அது மாறிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே அது மாறிட்டாங்க. கிலோமீட்டர் 20 ரூபா, 18, 17 இந்த மாதிரி தராங்க. அதனால் எல்லாரும் அது மாட்டாங்க. நானும் 100% ஓட்டு சொல்ல மாட்டேன். எப்படின்னா இப்போத்துக்கு ஓட்டுறதுக்கு ஊபருக்கு பதில்
ரேபிடோ ஓட்டலாம், அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். நீங்கள் ரேபிடோ ஓட்டு அப்படின்னு நான் சொல்ல, ஊபருக்கு பதில் அந்த ஊபர் அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதாங்க. அந்த மாதிரி வேணால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யாத்திரை எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம யாத்திரை ஓட்டுக்கின்ற மாதிரி நம்ம நம்ம யாத்திரை டவுன்லோட் பண்ணலாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு மட்டும் அந்த மாதிரி இஷ்யூ வருதா, இன்னொருக்கு வருதா நம்ம கேட்டு பார்த்தோம். பட் எல்லாரும் ஒரு 2-3 பேர் நம்ம கேட்கும்போது எல்லாருமே அதே இஷ்யூ, சேம் இஷ்யூ தான் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாத்திரை டவுன்லோட் பண்ணுறோம், ஓகேங்க, டேட்டா மூலியமாக யூஸ் ஆகுது, டேட்டா எடுத்து அது மூலியமாக அவங்களுக்கு இன்கம் வரும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை எடுத்து இது பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம ஆப் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்பே ஆன் ஆகுது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓலோ ஊபர் ஆன் ஆகாது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்பே ஆன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஹெவியாக ஹீட் ஆகுதுங்க. மொபைல் கையில் பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஹீட், ஹெவியாக மொபைல் ஹீட் ஆகுதுங்க, பயங்கர ஹீட் ஆகுது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஓலோ ஊபர் ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்தளவுக்கு டேட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க ஆஃப் பண்ணி வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு மொபைல் ஆட்டோமேட்டிக் ஹீட் ஆகுதுங்க, ஹெவியாக ஹீட் ஆகுது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை டெலிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டியூட்டி வந்துட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வரும் டியூட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வரும். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி டியூட்டி வரும். ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 1000 2000 இந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. நம்ம ஒன் டைம் அதை பார்த்தீங்கன்னா சப்போஸ் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம், நம்ம யாத்திரை ஒன் டே இன்கம்னு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின்லேயே இருந்தோம், அதுக்கு முன்னாடி நல்லா. நெக்ஸ்ட் வந்து நான் பண்ணி நம்மளோட அன்றைக்கி ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 சில்லறையே சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தோங்க. அது ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சில்லறை சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லாகினே இருந்தாலும் டியூட்டி வந்தால் தாங்க டியூட்டி நிறைய கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக வருது. பட் அதை லாகின் பண்ணி வச்சோன்னா மொபைல் ஹீட் ஆகுதுங்க. அதனால தான் நம்ம வந்து லாகின் பண்ணாமல் இருந்தோம். சரி, ஓகேங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபேமிலி சொல்லியிருந்தாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம லாகின் பண்ணுவோம். திருப்பி அந்த இஷ்யூ வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு, நிறைய டிரைவர்ஸ் மாறி இருக்காங்க. அதனால ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாங்க. ஏன்னா மொபைல் ரொம்ப ஹீட் ஆகின்ற பட்சம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி மேப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி சன்னில் வச்சிருக்கோம். சப்போஸ் இது மூலியமாக மொபைல் ஹையாக ஹீட் ஆகி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மொபைலில் மேப்லாம் யூஸ் பண்ணுறோம், நேவிகேஷன், அப்போ இன்னும் ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் சன் மூலிமா இன்னும் ஹெவியாக ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஆப் மூலிமா ரொம்ப எல்லாமே சேர்ந்து ஹீட் ஆகும்போது சம்திங் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால சரி, ஓகே, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணுவோம், பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்மன் கஸ்டம் பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி யாரும் புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபேமிலிஸ். அப்படியே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டம் பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரும்பக்கம் தாங்க. அதாவது கஸ்டமரை கூட்டு வந்து அரும்பக்கம் ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் ஒரு 1/2 hour ஆகுங்களா. அதுக்காட்டி பக்கத்தில் போய் டிஃபன் பண்ணிட்டு வந்துட வேண்டியதாங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:23 ஆயிடுச்சு. சரி, ஓகே, பக்கத்தில் எங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, ஓகே சார், ஒரு 1/2 hour ஆகும், நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்க, சாப்பிட்டு வந்தோடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு வந்துட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர், ஓ மை காட், சாரிங்க, ட்ரிப்பே மைனஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ட்ரிப்பே மைனஸ் பண்ண விட்டுருக்கோம், ட்ரிப்பே மைனஸ் பண்ணியாச்சுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. அவங்க 4 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநன்றியூர், அது பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் கிட்ட வரும் நினைக்கிறேங்க. திருநன்றியூர் அங்கே கிட்ட போகிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. எப்படி வெற்றி செக் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கிப் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப்பை கொடுத்துட்டோன்னே சிக்கா நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடுங்க, அவ்வளோதாங்க. ஸ்கிப் கொடுத்தாச்சுங்க. ஸ்கிப் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் லொக்கேஷனை காட்டுங்க நமக்கு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நம்ம ஆவடி தாண்டி பட்டாபிராமு கிட்ட இங்கே கரெக்டுங்க, திருவள்ளூர் ரோடு பட்டாபிராமுங்க, அந்த லொக்கேஷன் கிட்ட காட்டுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ரோட்டில் ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குங்க, அங்கே போயிட்டு சாப்பிட்டு அடிச்சு கிளம்பியாச்சுங்க ஜம்முன்னு. என்ன வெற்றி, இந்த சைடு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு யோசிச்சுங்க. வண்டி வந்து நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. சப்போஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாமல் போனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் லொக்கேஷன் இல்லாமல் வண்டி வேறு லொக்கேஷன் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மிச்சப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாங்க. ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு 1.5 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் வரும். நம்ம அங்கேருந்து நடந்து வந்து போகவே பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்குங்க. அதனால சரி, ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலவுட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எங்கே நிறுத்திடுவோங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நம்ம மெயின் ரோடு சைடில் எங்கே நிறுத்திடுவோம். என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து பூந்தமல்லி போகிற ரோடுங்க. சென்ட்ரல்லேருந்து பூந்தமல்லி போகிற ரோடு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வருங்க. ஹோட்டல் நல்லா இருக்குங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் நல்லா இருக்குங்க, பெஸ்ட்டு சூப்பர் ஹோட்டலுங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹோட்டல் ரிச்சும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாதுங்க, ரொம்ப ஒரு இதுவும் கிடையாது. மீடியமான ஹோட்டல் நல்லா இருக்குங்க. ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லைங்க, நல்லாவே இருக்குங்க.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சாப்பிட போகிறோம். நம்ம செல்லக்குட்டி இங்கே நிறுத்த மாதிரி இருக்குங்க. ஆனால் மெயின் ரோடு வந்துச்சு, மெயின் ரோடு கீழே பக்கத்தில் நிறுத்த முடியாது. ஆள் இங்கே நிறுத்தினா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். பார்க்கலாங்க ஏன் நிறுத்த இடம் இருக்கான்ட்டு. இங்கே நிறுத்த இடம் இல்லை, பட் வண்டி திருப்பி நிறுத்த முடியுமோ? வண்டி திருப்பி நிறுத்த முடியாது. ரைட் சைடு திருப்பி நிறுத்தலாம்னு நினைக்கிறேங்க. அப்படியே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரைட் சைடு இடம் இருக்கும், அங்கே நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். பட் கரெக்டாக நமக்கு தெரியல, பார்க்கலாங்க. ஏன்னா இது மாதிரி வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ரைட்டில் நிறுத்துற மாதிரி தான். பார்க்கலாங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு இங்கே ரைட்டில் நிறுத்த முடியாது. பார்க்கலாங்க. இங்கே ரைட்டில் இது மாதிரி நிறுத்திருக்கோம். ஓகேங்க, இங்கே அப்படியே சைடில் நிறுத்திடலாங்க. ஓகே, இங்கே சைடில் நிறுத்திட்டு பக்கத்தில் சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஜம்மு ரிவர்ஸ் எடுத்து நம்ம செலவு எடுத்துடலாங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே போயிட்டு ஜம்மு சாப்பிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டி பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு கஸ்டமர் லொகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 1:19 ஆகுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சாப்பிடுங்க சொன்னாங்க. சார் வேணா சார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் போட்டு எடுத்து வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிளேட்டில் என்ன எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாம் எடுத்து, அப்புறம் வந்துட்டு பச்சடி கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வடை ஒன்று எடுத்து வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்கே காலிஃப்ளவர் இல்லை, மஷ்ரூம் பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட்டுங்க. இது 3 தான் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, வந்து உட்காந்து சாப்பிட்டு தயக்கப்படுறாங்க அப்படின்னு நினச்சி இந்த நேரத்தில் கொடுத்துட்டாங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க இன்னமும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்னை அவுட் தான் இருக்கும். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வார்த்தைக்காக கூப்பிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விடவே வீட்டில் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் நின்ட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் எடுத்து கொடுத்தாங்க. சரி ஓகே, அவர் தயக்கப்படுறாரு போல இருக்கு, காரில் வந்து சாப்பிடுவார் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. எங்க டிராப் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல டிராப் பண்ணிருக்கோம். எந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் சென்ட்ரல் லொகேஷன்ல டிராப் பண்ணியாச்சுங்க. ஜம்மு டிராப் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க ஊபர் பாத்தீங்கன்னா, ஊபர்ல நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1955 கொடுத்திருக்காங்க. 1955 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 63 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கரெக்டா மொத்தம் 63 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி என் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டியூட்டி வரதான் வெயிட் பண்ணி பாப்போங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 3 o'clock ஆகுதுங்க. கரெக்டா 3-4 ஆகுது. பாப்போங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஏதாவது கிடைக்குதான்ட்டு. இங்க வந்து சென்டர்ல கிடைக்கும், பட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வெயிட் பண்ணி பாப்போங்க. ராயப்பட்டா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கும். பட் இன்னொரு பிளான் இருக்கு, இன்னொரு பிளான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. பார்க்கலாம் ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இங்க வெயிட் பண்ணா இங்க எப்படி டியூட்டி வரும், ஆனா பாத்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் டியூட்டி தான் வரும். மிச்சப்படி இந்த பேக்கேஜ் அவுட் ஸ்டேஷன் மார்னிங்ல வரும். இந்த டைம்ல வரது கொஞ்சம் ரேர் தாங்க, திருப்பி நைட்ல வருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேசுமா ஜம்மு ஃப்ரண்ட்ல போயிடலாங்க. ஃப்ரண்ட்ல போயிட்டு நம்ம ராயப்பேட்டா இந்த சைடு எங்க வெயிட் பண்ணுவோங்க. அந்த சைடுல நமக்கு பேக்கேஜ் தான் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே சும்மா ஜம்மு நாங்க போய் வெயிட் பண்ணுவோங்க. இங்க வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துலாங்க. ஓகேங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் எடுத்து பறக்க வேண்டியதாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வந்து பாத்தீங்கன்னா அரும்பக்கம் பிக்கப் சாரிங்க, ஆமாங்க அரும்பக்கத்துல பிக்கப் பண்ணி அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா திருநன்றியூர் காட்டுங்க, சாரிங்க திருநன்றியூர்ல போய் திருநன்றியூர் தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, திருநன்றியூர் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அரும்பக்கத்துல ஒரு கஸ்டமர் டிராப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே சென்டர்ல வந்துட்டுங்க. நல்ல ஒரு கேரக்டருங்க, பரவாயில்லைங்க. அதை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க. ரொம்ப மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் தாங்க பார்க்க முடியும். அது மாதிரி சில பேர்ல ஒருத்தர் வந்து பார்த்தோம், நல்ல ஒரு கேரக்டருங்க. ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கணுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், ஒரு பிரச்சனை நம்ம வந்து அப்படியே ஜம்மு முடிச்சாச்சு டியூட்டியே. அமௌண்ட் வந்து நமக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஜம்மு பறக்க வேண்டியதா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் பிளான் இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டிக்கு ரொம்ப நாளா எதுவுமே அப்டேட் பண்ணாமே இருந்தோம். சரி ஓகே, ரொம்ப நாள் அப்டேட் பண்ணாமே இருக்குமே, ஏதோ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஏதாவது அப்டேட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்க. என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் அப்டேட் பண்ணாமே இருந்தோம். சரி ஓகே, வேற ஒரு சிஸ்டம் போடலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம். பட் அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வரும். சரி ஓகே, நம்ம நார்மலா இன்னொரு சிஸ்டம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கும். அதனால சரி ஓகே, சிஸ்டத்தை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்குங்க. சரி பார்க்கலாம் ஃபேமிலிஸ். அப்படி சிஸ்டத்தை அப்டேட் பண்ற மாதிரி ஒரு 10 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். டியூட்டி வருதானு வரலன்ற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பக்கத்துல போயிடலாங்க. பக்கத்துல ஷாப் இருக்கு, ஜிபி ரோடு. அப்படி சும்மா ஜம்மு ஜிபி ரோடு போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் பண்ற வீடியோ வரும் ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், பார்க்கலாம் ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி சப்போஸ் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருந்தா ஷாப் ஆன போயிட்டு கண்டினியூ பண்றோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சுங்க. இப்ப கரெக்டா எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஜிபி ரோடுக்குள்ள வந்தாச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிக்கு வச்சு அப்டேட் பண்ணலாம் பிளான் இருந்தோம். சரி ஓகே, அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி ரோடு வந்தாச்சுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் நாங்க அப்டேட் பண்ண போறோம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சைஸ் இது இந்த சைஸ் இல்லன்னா இதோட ஒரு சைஸ் கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப பெருசா போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. அதை பத்தினா மீடியமா நம்ம செல்லக்குட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி இருக்கு சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாப்போங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம், அப்ப இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு 2-3 வெரைட்டி இருக்கு, சைஸ் கரெக்டா சைஸ் செட்டாக 2-3 இது சொன்னாங்க. அதை பாத்தீங்கன்னா நம்ம ரேம்ங்க,
2GB RAM 4GB RAM 6GB RAM இதை சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2GB 4GB RAM ட்ரை பண்ண பிளான் இருக்கும். பார்க்கலாம் எவ்வளவு ரேட் பட்ஜெட் வருது அப்படின்னு பாப்பாங்க. அப்படி கொஞ்சம் பெட்டரா வந்துச்சுன்ற பட்சத்துல நம்ம ஒரு 4GB 6GB RAM இந்த மாதிரி போயிடலாங்க. அப்படி பட்ஜெட் எப்படி எந்த மாதிரி இருக்கு பெட்டரா இருக்கு அப்படி பார்த்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான சிஸ்டமா மாட்டினோங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் மாட்டும் போது ஆர்ன மாட்டும் போது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைட் எல்லாம் மாட்டும் போது கம்பல்சரி வாரண்டியோட போடணுங்க. வாரண்டியோட போட்டாதாங்க நமக்கு பெட்டரா இருக்கும். ஏன் வெற்றி வாரண்டியோட போட சொல்றோம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா வாரண்டியோட போட்டாதாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூன்ற பட்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து நம்ம கிளியர் பண்ணலாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ நம்ம கிளியர் பண்ணலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாரண்டியோட போடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரண்டியோட போட்டா நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்ற போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்மளுடைய சென்ட்ரல் லாக் தான் போட்டோம் உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அதனால சேம் சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி போடலாம் ஒரு பிளான்ல இருக்கும். போன முறை வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வந்திருந்தோம். அதனால பாத்தீங்கன்னா சரி இந்த டைம் இங்கே மாத்தலாம் அப்படி ஒரு பிளான்ல இருக்கும். ஓகே நம்ம செலவுட்டியை நிறுத்திட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்தை எடுத்துட்டு கண்டினியூ பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாட்டியாச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் மாட்டியாச்சுங்க. ஆல்ரெடி ஸ்பீக்கர் இருக்கு. சரி ஓகே சிஸ்டம் மட்டும் மாத்திட்டோம். சிஸ்டம் மாட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் ரிவர்ஸ் கேமரா செட் பண்ணிருங்க. பேக் ரிவர்ஸ் கேமரா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 850 வந்ததுங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் மொத்தம் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர் மெமரி நினைக்கிறேங்க. அந்த மாதிரி ஃபிட்டிங் தான் போட்டுருந்தோம். மொத்தம் எவ்வளவு பில்லுன்னு பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட சேர்த்து நமக்கு வந்து பில் பாத்தீங்கன்னா 8,950 rupeesங்க. பில்லுனா ஒரிஜினல் பில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா GST பில் கிடையாது. நார்மல் பில் தாங்க போட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 8,000 சம்திங் எவ்வளவு வந்தது சாரிங்க 8,950 நினைக்கிறேங்க. ஆமாங்க அதாவது பாத்தீங்கன்னா 9,000 பக்கம் வந்துருங்க. 9,000 பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்கு செலவு பண்ணிருக்கோம். சரி ஓகே கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோம். நெக்ஸ்ட் இதுல பெருசு வருது. அந்த பெருசு வந்து போட்டீங்கன்னா நம்ம இந்த சைடு இந்த வால்யூம் ஏத்துற மாதிரி வரும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே கொஞ்சம் பெருசா வரும். இங்க நமக்கு இதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்ற ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா நம்ம சரி இந்த மாதிரியே போட்டுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இன்ச் போட்டோங்க. இதுக்கு முன்னாடி 7 இன்ச் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் போட்டுருங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் போட்டிருக்கோம். சரி ஓகே போட்டு எப்படி சவுண்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி சாங்ஸ் வச்சா சரி ஓகே யூடியூப்ல காப்பி ரைட் வரும் அப்படின்றனால என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்துச்சுங்க. நம்மளுடைய சேனலுக்குள்ள போயாச்சு. சரி ஓகே நம்மளோட சேனல் இன்னைக்கு போட்ட வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி நம்ம சேனல் இன்னைக்கு போட்ட வீடியோ செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு உள்ள போயாச்சுங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன வருது பார்ப்போம் எப்படி வருது பார்க்கலாம் சவுண்ட்லாம். ஓகேங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்பீக்கர் தாங்க. இப்ப புதுசாக ஸ்பீக்கர் செட் பண்ணல. இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்பீக்கர் தாங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சவுண்ட் ஏத்திடலாங்க. ஓகேங்க சவுண்ட் நல்லா இருக்குங்க. ஓகேங்க சவுண்ட் நல்லா இருக்குங்க. கேக்குதுங்களா உங்களுக்கு சவுண்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே எப்படி செக் பண்ணி பார்த்தலாங்க. அத பத்தி நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்கு. ஓகேங்க டிஸ்பிளே நம்ம மெயின் இந்த ஸ்கிரீன் தாங்க போனோம். இதுதான் 9 இன்ச் ஸ்கிரீன் நம்ம போட்டிருக்கோம். 9 இன்ச் ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வருதா அப்படி செக் பண்ணி பார்த்தலாங்க. என்ன ஒண்ணு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி சுத்துது என்னாச்சு. ஓ மை காட் தெரியலங்க சுத்திட்டு இருக்கு பாப்பாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணி கூட ஸ்கிரீன் கூட இது பண்ணலீங்க. அதாவது சும்மா ஒரு சேஃப்டி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க அந்த ஸ்கிராச் ஸ்டிக்கர் அது கூட வந்து இன்னும் பண்ணல. அதாவது வாரண்டி கார்டை வாங்கிருக்குங்க. வாரண்டி எதுக்கு வாங்கிருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிவைஸுக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமராக்கு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வாரண்டி வாங்கிருக்கோம். 1 இயர் வாரண்டி வாங்கிருக்கோம். ஓகேங்க நல்லா இருக்கு தெரிஞ்சுங்களா டிஸ்பிளே நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா பெருசா இருக்கு. சரி ஓகேங்க இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓகேங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. ரிவர்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லாம இருந்தது. டிவைஸ் இருந்து கேமரா இருந்திருக்கும் இல்லாம இருந்தது. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து பேக் ரிவர்ஸ் வந்து கேமரா இருக்கு. அதெல்லாம் அடிச்சு பிரிச்சு மேல வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் என்ன வெற்றி டக்குனு சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு அப்படி யோசிங்க. ஏன்னா சிஸ்டம் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பரவாயில்ல சிஸ்டம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பேக்கேஜ் எடுத்து கொஞ்சம் அவுட்டர் வெளியே போயிட்டு வரும். அந்த பட்சத்தில் சிஸ்டம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து வேற ஒரு மாடல் ட்ரை பண்ணி வச்சிருந்தோம். அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண பிளான்ல வந்து அப்புறம் யோசிச்சு சரி ஓகே அது ரொம்ப பெருசா வரும். நம்ம வந்து நம்ம செல்லக்குட்டி ஏற்ற மாதிரி கரெக்டான அளவு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த அளவு கொடுத்தாச்சுங்க. 9 இன்ச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம். அது 12 சம்திங் வரும் நினைக்கிறேங்க. 12 இன்ச் வரும் நினைக்கிறேன். சரி ஓகே அதனால இதே கொடுத்தலாம் அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்மு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜிபி ரோடுங்க. ஜிபி ரோடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது ஒன்று இருக்கும். என்ன மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மாலுங்க. ஆமாங்க அப்படியே சும்மா ஜம்மு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு ரைட் சைடு நிக்க வச்சிரும். நிக்க வச்சு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சுன்னா சும்மா ஜம்முன்னு எடுத்து அடிப்பா கண்டி பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க பிக்கப் பாத்தீங்கன்னா கோபாலபுரங்க.
கோபாலபுரம் பிக்கப் பண்ணி அங்கிருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4 hour பேக்கேஜுங்க. என்ன டியூட்டின்னு பாத்தீங்கன்னா கோ ஷடானுங்க. அதாவது கோ ஷடான் எடுத்திருக்கோம். கோ ரெண்டர்ல அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். கோ ரெண்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மீனிங்கான டியூட்டிங்க. இப்ப அடுத்து வந்து கோ ஷடான் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட வந்திருக்குங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்துருக்கு பாத்தீங்கன்னா 4 hours பேக்கேஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1500 சம்திங் காமிச்சிருந்தாங்க. 1500 சம்திங் காமிச்சாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1400 கம்பல்சரி வந்துருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த 4 hours முடியுது பட்சத்துல நமக்கு 1400 1350 சம்திங் அமௌண்ட் வந்துருங்க. 4 hours வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே எடுக்கலாம்னு எடுத்தாச்சு. எத்தனை மணிக்கு பிக்கப்னு பாத்தீங்கன்னா பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 6:15 பிக்கப்புங்க. நம்ம வந்து எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகணும் பாத்தீங்கன்னா கரெக்டா 5:46 போய் ரீச் ஆயிருவோங்க. கரெக்டா நம்ம லொகேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் காமிச்சதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் காட்டுது. கரெக்டா 6 minutes போய் ரீச் ஆயிருவோங்க. ரீச் ஆயிட்டு சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. இன்னும் கஸ்டமர் கால் பண்ணல. சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டா லொகேஷன் போயிடலாம் அப்படின்னு லொகேஷன் கிளம்பியாச்சுங்க. லொகேஷன் போயிட்டு அப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே சும்மா ஜம்மு லொகேஷன் ரீச் ஆக வேண்டியதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டிருந்தோம். பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மீடியமா எப்படி சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியா இருக்கு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமா நல்லா இருக்குங்க. சரி ஓகே நம்ம செல்லக்குட்டி கரெக்டாக பக்காவா செட் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து எப்படி சொல்றது இந்த அளவுல கரெக்டாக செட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ட்ரை பண்ண வந்து நல்லா இருந்திருக்கும், அசிஸ்டன்ட் நல்லா இருந்திருக்கும், பட் நல்லா பெருசா வந்திருக்கும். உங்களுக்கு அடிக்கடி இந்த கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்காதுங்க. கிலோமீட்டர் டைமிங் கரெக்டாக தெரிஞ்சிருக்காது. அதனால சரி ஓகே இதே போடலாம் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சிருவோங்க. பிரைட்னஸ் ஓகேங்க, பிரைட்னஸ் ஃபுல்லா இருக்கு. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபுல்லோ ஓகே, ஒரு 35 வைக்கலாங்க. 35 சவுண்ட் வச்சு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு செகண்ட் இது பண்ணிட்டு அப்படியே உடனே கட் பண்ணிடலாங்க. ஓகேங்க, உள்ள வந்தாச்சு. இப்போ ஒரு செகண்ட் ப்ளே பண்ணலாம். ஓகேங்க, நல்லா இருக்குங்க. சவுண்ட்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஓவன் செட் பண்ணிருப்போம், பெரிய பெரிய ஓவன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஸ்பீக்கருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் கணக்கு வருங்க. பின்னாடி 2 ஓவர், ஃப்ரண்ட்ல 2 ஸ்பீக்கருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சவுண்ட்லாம். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுப்பு கண்டிப்பாக பண்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சுங்க. கஸ்டமர் பிளாட்ஸ் வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். கஸ்டமர் இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. கரெக்டாக இன்னொரு 1/2 hour வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:15 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் போட்டிருந்தாரு. கரெக்டாக 6:15 வர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து ஜம்மு பிக்கப் பண்ண பார்க்க வேண்டியதான். நம்ம மார்னிங்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஓடுறீங்க. ட்ரிப் மேனேஜ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் பிஏ மேனேஜ் பண்ணிடலாங்க. ட்ரிப் பிஏ லாங் ப்ரெஸ் மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்க, ட்ரிப் பிஏ லாங் ப்ரெஸ் பண்ணி மைனஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்றாங்க. கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. எங்க டிராப் பாத்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ்ங்க. அதை பாத்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ்க்குள்ள டிராப் பண்ணியாச்சு. ஜம்மு டிராப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல எங்க ஜம்மு நம்ம செல்லக்குட்டி பார்க்கிங் நிக்க வேண்டியதாங்க. அது உள்ளே பார்க்கிங் இருக்கு. அதனால அப்படியே சும்மா ஜம்மு நம்ம பார்க்கிங் நிக்க வச்சிட வேண்டியதாங்க. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எங்க டிராப் பண்ணிருக்கோம், வெட்டிங்க்கு டிராப் பண்ணிருக்கோம். வெட்டிங் ஆல் நினைக்கிறோம், அவங்க மேரேஜ் ஆல் நினைக்கிறோம், அங்க டிராப் பண்ணிருக்கோம். ஜம்மு டிராப் பண்ணியாச்சு. அப்படியே ஆப்போசிட்லயே பார்க்கிங் இருக்குங்க. ஆப்போசிட்லயே பார்க்கிங் இருக்கு. அப்படியே சும்மா ஜம்மு ஆப்போசிட்ல பார்க்கிங்ல போட்டுற வேண்டியதாங்க. ஆப்போசிட்ல ஜம்மு பார்க்கிங் போட்டுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. லெஃப்ட்ல போக சொல்றாரு அண்ணன். அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட்ல உள்ள போயிடலாங்க. லெஃப்ட்ல அப்படியே சும்மா ஜம்மு உள்ள போயிட்டு உள்ள எங்க பார்க்கிங் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்க்கிங் செலவு நிக்க வச்சிட வேண்டியதாங்க. என்ன டைம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டா 7:08 ஆகுதுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மி தாங்க ஓட்டி இருக்கும். ஆனா 1 hour பக்கம் ஆயிடுச்சுங்க. கரெக்டா 8.6 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 50 minutes பக்கம் 50 minutes 1 hour பக்கம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 hour பக்கம் நம்ம ஜர்னி பண்ணிருக்கு. 10 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஜர்னி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு மைலேஜ் வராதுங்க. மைலேஜ் ரொம்ப டிராப் ஆயிருங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கு. ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அதனால ரிட்டர்ன் போகும்போது பார்த்துக்கலாம் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரிட்டர்ன் வந்தாச்சு. எங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளேஸ் தாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணி அப்படியே சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10 ஆகுதுங்க. கரெக்டாக 9:10 ஆகுது. கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. எங்க டிராப் பண்ணோம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ண லொகேஷன்ல டிராப் பண்ணியாச்சுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டருங்க. அதாவது பாத்தீங்கன்னா 17 or 18 கிலோமீட்டர் கணக்கு வந்துருங்க. 17.9 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். அது 18 கிலோமீட்டருங்க. 18 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு ஓட்டி இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1495ங்க. போகும்போது தான் டைம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம். வந்து ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சு. மொத்தம் இன்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிங்க பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம இன்னைக்கு ஓட்டின கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 87 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. கரெக்டா 87 கிலோமீட்டர் ஓட்டிருக்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எடுத்து அப்படியே சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதான். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூட்டி வந்துச்சுங்க. 2 ரூட்டி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. 4 ரூட்டி அடிக்க ஆரம்பிச்சதுங்க. பேக்கேஜ் அடிக்க 4 ரூட்டி அடிச்சது. சரி ஓகே 4 ரூட்டி அடிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தா சரி ஓகே வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ரூட்டி காட்டுங்க.
3 டியூட்டி வந்தது. 3 டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாயிருங்க. நம்ம ஒரு டியூட்டி எடுத்து அக்செப்ட் ரேட்டிங் ஏத்தணும். பட் 3 டியூட்டி வந்து ஒரே அடியா கம்மியாயிடுச்சுங்க அக்செப்ட் ரேட்டிங். அதை நினைச்சாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வரும்போதே பாத்தீங்கன்னா ஆஃப் டியூட்டில வந்திருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணாம வந்துட்டோம். அதுதாங்க நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக். அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து டியூட்டி வர ஆரம்பிச்சு டியூட்டி என் பண்ணோடனே டக்குனு டியூட்டி ஆரம்பிச்சிங்க. அதனால நம்ம அக்செப்ட் ரேட்டிங் கம்மியா இருக்கும் கன்ஃபர்சரி கம்மியா இருக்கும். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம செலவு பக்கத்துல நிக்க வச்சிருவோம். நிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி ஆக்சுவலி எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பா பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்க பிக்கப்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்த லொகேஷன் வந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பிக்கப்புங்க. 1.5 கிலோமீட்டர்ல பிக்கப் பண்ணி அங்க இருந்து பாத்தீங்கன்னா சூளைமேட் டிராப்புங்க. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 300 காமிச்சிருந்தாங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. எதுல டியூட்டி எடுத்திருந்தோம் பாத்தீங்கன்னா ஓலா டியூட்டி தாங்க. ஓலா தான் டியூட்டி எடுத்திருந்தோம். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் லொகேஷன் வந்துட்டு இருக்குன்ட்டு. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 மினிட்ல போய் கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆடுவாங்க. கரெக்டா 1 மினிட் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இங்கதான் பக்கத்துலங்க லொகேஷன் காட்டு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்து கஸ்டமர் பிக்கப் பண்ற மாதிரி இருக்கு. சூளைமேட் டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஆர் 4 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளவுதாங்க வரும். அப்படியே டிராப் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10:30 ஆகுதுங்க. கஸ்டமர் டிராப் பண்ணுறது எப்படி ஒரு 11 o'clock பக்கம் ஆயிடுங்க. நம்ம அங்கேருந்து ரூமுக்கு போகிறது ஒரு 11:15 11:13 பக்கம் ஆயிடுங்க. 11:30 பக்கம் ஆயிடுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தாங்க ரைட்டு காட்டுது கஸ்டமர் லொக்கேஷன். கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. கரெக்டாக 100 மீட்டர்ஸுங்க. 100 மீட்டர்ஸ் 1 மினிட்ல ஓகேங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாங்க. கஸ்டமர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. இவங்க கஸ்டமர் நினைக்கிறேங்க. ஆமாங்க, இவங்க கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. எங்க டிராப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா சூளைமேடுங்க. சூளைமேட்ல ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணிட்டோம். டிராப் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கியாச்சுங்க. கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருந்தோம் பாத்தீங்கன்னா 312ங்க. 312 rupees கஸ்டமர் ஜிபே பண்ணிட்டாங்க. கஸ்டமர் நமக்கு ஜிபே பண்ணிருந்தாங்க. ஜம்முன்னு ஜிபே வாங்கியாச்சு. நம்ம இன்னைக்கு மொத்தம் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊபர்ல வந்து பாத்தீங்கன்னா 3550 rupeesங்க. ஊபர்ல வந்து 3550 rupees. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓலால 300 rupeesங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3850 rupees ஏர்ன் பண்ணிருக்கீங்க. 3850 rupees ஏர்ன் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டோல்கேட் ஒரு 100 rupees போயிடுங்க. டோல்கேட் டீசல் எல்லாம் லெஸ் பண்ணி சொல்லுவோம் முன்னாடி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமௌண்ட் மட்டும் சொல்லிடலாங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அமௌண்ட் சொல்லிடலாம், பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அமௌண்ட் சொல்லிட்டு ப்ளீஸ். மொத்தம் நீங்க நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3850 rupees ஏர்ன் பண்ணிருக்கோம். எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க மொத்தம் ஓட்டணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தம் நம்ம ஓட்டின கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா 100 கிலோமீட்டருங்க. 96 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். இங்கிருந்து நம்ம ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் கணக்கு வச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் லொகேஷன்ல பிக்கப் பண்ணி 100 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. ஜம்முன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேக்கேஜ் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் ஓலால ஒரு டிராப் எடுத்து முடிச்சுங்க. நெக்ஸ்ட் ஓலால ஒரு டிராப் எடுத்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே ஜம்மு ரூம் கிளம்பியாச்சு ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், இப்போ என்ன டைம் ஆகுது? கரெக்டா 11 o'clock ஆக போகுதுங்க. 10:59 ஆகுது. 11 o'clock ஆக போகுது. சரி ஓகேங்க, இன்னைக்கு டே ஓடிய எல்லா டியூட்டியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாளைக்கு கிடைக்க அட்வான்ஸ் கிடைக்கிறதா பார்க்கலாங்க. ஏதாவது எப்படி ஸ்லீப்பிங் டைம் ஆயிடும். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்ற மார்னிங் டியூட்டி ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காம 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு விட்டுங்க. நம்ம சேர்த்து நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.